Hello friends, welcome back to my YouTube channel Semi Pulagam. என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பட்ஜெட் வீடியோவில் நகை சீட்டு கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் ஒதுக்கியிருப்பேன். அந்த நகை சீட்லாம் முடிஞ்சு போன மாசம் வந்து நகை சீட்டு வந்து முடிஞ்சு என்னென்ன நகைகள் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், அப்படி இல்லைன்னா மேலே ஐகார்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நகை சீட்டு முடிஞ்சு நகை வந்து நான் எடுத்திருக்கேன். என்ன நகை எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஆல்ரெடி வந்து நகை சீட்டு கட்டிட்டு இருந்தாலும் சரி, இனிமேதான் நீங்க நகை சீட்டு கட்ட போறீங்கனாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நகை சீட்டு கட்டி நம்ம நகை எடுத்தாலும் எந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு லாபம் இருக்கு, எந்த மாதிரியான நகை கடையில ஏமாத்துறாங்க அப்படிங்கறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா உங்களுக்கு நகை எடுக்க போறீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் வந்து எந்த டேட்ல போயிட்டு நகை எடுத்தேன், எவ்வளவு கிராம் வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். கோல்ட் ரேட் அன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து பில்லுல வந்து இப்ப காட்டுறேன். நான் வந்து நகை எடுக்க போகும்போது தேதி பாத்தீங்கன்னா 13/9/2025 அன்னைக்கு போயிட்டு நகை வந்து நான் எடுத்தேன். அன்னைக்கு கோல்ட் ரேட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 10,240 ரூபா இருந்துச்சு. இதாவது ஹையஸ்ட் ரேட்டா தான். தங்கம் வந்து அப்படி அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. நான் வாங்கினதா ஹையஸ்ட் ரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு வந்து கிராம் சேர்ந்து இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து 2000 வந்து பிரிச்சு கட்டியிருந்தேன். 2000 வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் ஒரே டேட்ல தான் நான் கட்டுவேன். அதனால ஒரே வெயிட் தான் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு 2000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 3.950 கிடைச்சிச்சு. இன்னொரு 2000 ரூபாய்க்கும் அதே வெயிட் தான் கிடைச்சிது. டோட்டலா வந்து 7.960 கிராமுக்கு நான் வந்து நகைகள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து எந்த கடையில வந்து நான் நகை சீட்டு கட்டினேன் அப்படின்னா லோக்கல் ஷாப்ல தான் கட்டினேன். அதாவது காரைக்கால்ல இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர்ல தான் நான் வந்து கட்டினேன். பெரிய நகை கடைகள்ல எல்லாம் கட்டல. இப்ப பெரிய நகை கடைன்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி, மலபார் கோல்டன் டைமண்ட் அந்த மாதிரி பெரிய நகை கடைகள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து நகை சீட்டு கட்டினீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கிராமா வர வச்சு கொடுப்பாங்க. வேஸ்டேஜ் வந்து இவ்வளவு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடையில அப்படிலாம் கிடையாது. செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் போட்டுடுறாங்க. அந்த ஸ்டார்ல தான் நமக்கு லாக்கே வைக்கிறாங்க. எப்படின்னா இப்ப ஜிஆர்டிலாம் பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம் இல்லையா. நம்ம ஒரு 20% எடுத்தோம்னா மீதி இருக்கிற 2% மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படின்னா நீங்க வந்து ஆன்டிக் நகாசு அது மாதிரி அந்த மாதிரி டிசைன் இருக்கும் இல்லையா. ஆன்டிக்லனா உங்களுக்கு வேலைப்பாடு அதிகம் இருக்கும்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் அதிகமா போடுவாங்க. ஆன்டிக் நகாஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஐட்டம் அப்புறம் ஜொல்வன் நகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா குறைஞ்ச சேதாரம் போடுவோம். நார்மலா இருக்கக்கூடிய நகைகளுக்கு தான் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அட்டையில வந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா புக்கு, அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடையில போய் பார்க்கும்போது நார்மலா இருக்கக்கூடிய டிசைன் பாத்தீங்கன்னா அந்த கடையில நிறையவே இல்லை, கம்மியா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம எவ்வளவு கிராம் சேர்த்திருக்கோமோ அந்த கிராமுக்கு தானே நம்ம மேக்சிமம் எடுக்க பார்ப்போம். அப்பதான் நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாம எடுக்க முடியும். நான் இதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு 8 கிராம் வாங்கினா கூட மீதி இருக்கிற மில்லிகிராமுக்கு நான் வேஸ்டேஜ் கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நமக்கு எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு தான் நம்ம எடுக்க பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நகைகள் வந்து கிடைக்கல. அதே மாதிரி நார்மலா இருக்க டிசைன்ஸுக்கு தான் செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த டிசைனுமே எதுவுமே வந்து பெருசா அந்த கடையில இல்ல. நீங்க வந்து நமக்கு பிடிச்ச நகையை வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்க கொடுக்குற கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெஷல் ஐட்டம் அப்புறம் வந்து ஜொல்வன் நகைகள் எடுத்தீங்கன்னா குறைஞ்ச சேதாரம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுலதான் நம்ம போய் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எடுக்கும் போகும்போது என்ன பண்றாங்க, உங்களுக்கு வேஸ்டேஜ் உண்டு, நீங்க வந்து குறைஞ்ச சேதாரம் கட்டி தான் ஆகணும். இப்ப 16% ஜொல்வன் நகைகள்லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 16% வந்து நார்மலா போடுவாங்களாம். இப்ப அதுக்கு பாதிக்கு பாதி நம்மள்ட்ட வாங்குறாங்க. இப்ப 12% போட்டாங்க அப்படின்னா 6% நம்ம கட்டணும். 10% போட்டாங்க அப்படின்னா 5% நம்ம கட்டணும். இது இல்லாம 3% ஜிஎஸ்டி கட்டணும். இதெல்லாம் கட்டி தான் நம்ம நகை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். போன தடவையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. நாங்க ரொம்ப நேரம் பேசி கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த கடையிலேயே எங்களுக்கு போயிட்டு அந்த மாதிரி பேசிதான் நாங்க வந்து வேஸ்டேஜை வந்து குறைச்சி நாங்க வந்து வாங்குற மாதிரி இருந்தது. வேஸ்டேஜே இல்லாம நீங்க எடுத்திருக்க நகைகள் எல்லாமே ஜொல்வன் டைப்பு, ஸ்பெஷல் ஐட்டம், அந்த கட்டு இந்த கட்டு என்னென்னமோ சொல்லி
எங்ககிட்ட வேஸ்டேஜ் வந்து வாங்க தான் பார்த்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் பேசி தான் நாங்கள் நகை சீட்டு கட்டுறதே நம்ம எதுக்கு கட்டுறோம், செய்குலி சேதாரம் இல்லாமல் வாங்க தான் கட்டுறோம், அதுலேயே நம்ம கிட்ட வாங்கினாங்கன்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசி நாங்கள் வந்து வாங்கினோம். இந்த வாட்டியும் எங்களுக்கு ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டு, போன தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசி செய்குலி சேதாரம் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கினோம். ஆனால் இந்த தடவை அப்படி வாங்க முடியல. எங்களுக்கு மேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க போட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.96 கிராமுக்கு நாங்கள் நகைகளை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு செயின் வந்து சூஸ் பண்ணிட்டேன். எங்கள் நெக்லஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் தான் நான் வாங்கினேன். அதுக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த செயினுமே நான் வந்து இந்த வெயிட்டில் நம்ம இருக்கிற வெயிட்லேயே தேடினேன். எனக்கு 8 கிராமு 8 சொச்சம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு செயின் மட்டும் எனக்கு எவ்வளோ வெயிட் இருந்ததோ அதே வெயிட்டில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த செயின் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால நான் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா அதே வெயிட் தான், அதாவது 7.960 கிராம்ஸுக்கு அந்த வெயிட் உள்ள நகையை வந்து நான் வாங்கினேன். அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 10,240 ரூபா இருந்துச்சு. இந்த வேல்யூ அடிஷன் சொல்லிட்டு 625 ரூபா போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து மேக்கிங் சார்ஜ்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்கியிருக்க நகை வந்து உங்களுக்கு ஜொல்வன் நகை ஸ்பெஷல் ஐட்டம், அதனால நீங்கள் மேக்கிங் சார்ஜ் கொடுத்து தான் ஆகுன்னு சொல்லிட்டு 625 ரூபா எங்ககிட்ட மேக்கிங் சார்ஜ் வாங்கினாங்க. இது இல்லாமல் நாங்கள் வாங்க பார்த்தோம், அதனால எங்களால் முடியல. அதே மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டிமேட் பில் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது ரொம்பவே வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் போட்டு இது அதுன்னு சொல்லி போடுறாங்க. அந்த எஸ்டிமேட் பில் படி அப்படியே நீங்கள் வாங்கிடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆரில் நகை கட்டிட்டு நகை வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா 82,135 ரூபா வந்து வரும். அதுக்கு நம்ம 3% வந்து ஜிஎஸ்டி கட்டணும் இல்லையா, 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் போக எவ்வளோ வரும்னா டோட்டலாக அமௌண்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 84,600 ரூபா வரும். கார்டில் வந்து அதாவது நம்ம கட்டின சீட் அமௌண்ட்டில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோ வெயிட்டு, அந்த வெயிட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம போக நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும்ல. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3% பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 3,700 ரூபா ஜிஎஸ்டி வந்து ஜிபே வந்து பண்ணி தான் அந்த நகையை வந்து நான் வாங்கினேன். இப்படி தான் வந்து இந்த கடையில் வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே லோக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே கேட்டுக்கோங்க வேஸ்டேஜ்லாம் எப்படி, எல்லா நகைகளுக்கும் எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ கோல்டு ரேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வேஸ்டேஜ்லேயும் அதிக பணம் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. கோல்டு ரேட்டே 1 கிராம் வந்து 10,000 1 லட்சத்துக்கிட்ட போயிட்டு, 1 பவுன் வந்து 1 லட்சத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ ஜிஎஸ்டி 3% வேஸ்டேஜ் அதெல்லாம் போட்டு நம்ம கிட்ட வாங்குவாங்க. அதனால நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன நகை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கேன். போன தடவை நான் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன மாதம் வந்து நகை சீட்டு முடிஞ்சு நகை எடுக்கும்போது நான் வந்து கிஃப்ட் வந்து வாங்கலை அப்படின்னு, அந்த கிஃப்ட்டையும் சேர்த்து இதுக்கான கிஃப்ட்டும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நகையை உங்க கூட காட்டுறேன். நகையை பார்க்கலாம் வாங்க. இந்த சார்ட் செயின் தான் நான் வாங்கினேன். ஆனால் அதில் நெக்லஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரைக்காலில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தான். நீங்கள் ஆல்ரெடி இந்த கடையில் நகை வாங்கியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த நகை கடையில் நகை டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. HOD நம்ம ஹால்மார்க் இருக்கு, 916 இருக்கு. நகை நல்லா இருக்குன்றதுனால இந்த கடையில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீமில் இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நகையை பார்த்துருவோம். இந்த நகை தான் நான் வந்து வாங்கினேன். இந்த செயின் தான் ஷார்ட் செயின். உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்வன் டைப்பு அப்படின்றாங்க. இது வந்து நார்மலான செயின் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன அவங்க ஜொல்வன் டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கேட்டால் அது என்னவோ கட்டிங் அது இதுங்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்லி எங்கள்கிட்ட வாங்குறாங்க. இந்த மாதிரி இதுக்கு வேஸ்டேஜ் வேற போடுவோம்னு சொன்னாங்க. குறைஞ்ச சேதாரம் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு 5% கிட்ட போட்டாங்க. அதுவே நாங்கள் பேசி மேக்கிங் சார்ஜ் மட்டும் போட்டுட்டாங்க. அதுவுமே எங்களால் பேச முடியல. எவ்வளோ நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்ட கடைக்கு போனோம். நாங்கள் போயிட்டு வரத்துக்கு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நாங்கள் கடையிலே எங்களுக்கு ஒரு நாள் போயிருது உங்ககிட்ட பேசுறதுக்கு. பேச முடிய மாட்டேங்குது. நம்ம சொல்றதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க நகை சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா விசாரிச்சுக்கோங்க. நகை கடையில இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு உங்ககிட்ட நான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். இந்த பாத்துக்கோங்க. இந்த மாதிரிதான் அந்த டிசைன் வந்து இருக்கு. இது என்ன ஒரு நார்மலா தான் எனக்கு இருக்கு. இதுல என்ன அவங்க வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பாலா இருக்குது. ஃபுல்லா சார்ட் செயின் தான் இது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து 916 HOD ஹால்மார்க்கு
இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எந்த நகை எடுத்தாலும் அது இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துப்பேன். ஆனால் அந்த கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கடையில் வந்து போலியான நகையே இருக்காது, எல்லாமே பியூரிட்டி வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கைக்கு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா, அதனால நான் வந்து பார்த்துக்கிறேன். இந்த HOD நம்பர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஆப் வந்து BSC ஆப் வந்து நீங்கள் செல்லில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரை போட்டிங்கன்னா எப்போ எந்த டேட்டில் வந்து ஹால்மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாலாக தான் இருக்கும் இந்த செயின். இது என்ன ஒரு பெரிய டிசைன்னு எனக்கு தெரியல, இதுக்கு போய் அவங்க வேஸ்டேஜ் போடுவாங்கன்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம போய் வாங்குறோம்னா நீங்கள் வேஸ்டேஜ் போடுங்க, எப்படியும் நார்மலாக போய் இந்த நகைக்கெல்லாம் நார்மலாக நாங்கள் 16 போடுவோம், 16 போட்டு குறைச்சி 15 14க்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம நகை சீட்டு எதுக்கு போடுறோம், நகை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க தானே போடுறோம். அதுலேயும் நீங்கள் வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், பெரிய கடைகள்லாம் நீங்கள் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் தராங்க, இல்லாட்டி 50-50 ஆஃபர் தராங்க. சில கடைகள்லாம் 14% வரைக்கும்லாம் வேஸ்டேஜில் வந்து நமக்கு ஆஃபர் தராங்க. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாத நகை எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நார்மலான டிசைன்ஸ் இருக்கிறது அது ஒன்று கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கல, நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ நகை சீட் கட்டி பிடிக்காத நகையை எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன் வந்து இருக்குது. நீங்களும் நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக விசாரிங்க. அவங்க வந்து இந்த ஸ்டார் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் உஷாராயிடுங்க, அதில் தான் நமக்கு வந்து ஆப் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஒரு 3 டிசைன் வந்து தொங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் டிசைன்ஸ் தான் இருக்கும். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்து தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் எந்த கடையில் நகை சீட்டு கட்டுறீங்க, உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நகை வாங்கும்போது இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு போடுறதுக்கு. நான் சுடிதார்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு செயின் போட்டாலே நல்லாயிருக்கும். என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஹேவல்ஸில் இருக்கக்கூடிய சாண்ட்விச் மேக்கர் தான் நான் வாங்கினேன். இதை தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மொத்தமாக நான் 8000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கணும். இது வந்து 7000 ரூபாய்க்கு இந்த சாண்ட்விச் மேக்கர் வச்சுருந்தாங்க. இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். 7000 இதில் போக 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிஃப்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாளி தான். இந்த தூக்குவாளி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் இதை நான் என்கிட்ட இல்லை இந்த மாதிரி வாளி, அதனால் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு மூலியமாக நான் வாங்கின நகை, அதுக்கான கிஃப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.